பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் இந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்தி இருக்கக்கூடிய முப்படைகளின் தளபதிகள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் டெல்லியில் இருக்கக்கூடிய சவுத் பிளாக்கில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. பதிலடி தாக்குதல் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரம் என்ன? மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் முப்படைகளுடைய தலைமை தளபதியான அனில் சௌஹான் தற்பொழுது முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மிக முக்கியமாக அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்தில் இந்த ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான பல்வேறு தாக்குதல்கள் இன்று இந்தியாவால் பாகிஸ்தானுடைய தீவிரவாத செயல்பாடுகளுக்கு எதிராக நடத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த தாக்குதல்கள் தொடர்பான விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சார்பாக வெளியிடப்பட உள்ளது. 10:30 மணிக்கு நடைபெறவுள்ள அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுதும் அந்த விவரங்களை அவர்கள் வெளியிடவிருக்கும் நிலையில் அது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனையில் தற்போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படைகளுடைய தலைமை தளபதியான அனில் சௌஹான் ஆகியோர் மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் பிறகு 11 மணிக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டமும் நடைபெறவிருக்கும் நிலையில்தான் இந்த ஒரு முக்கிய ஆலோசனை என்பது அங்கு நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக அதாவது பவல்பூர், பாகிஸ்தானுடைய பவல்பூர், அதாவது ராஜஸ்தான் மாநிலத்திற்கு அருகே இருக்கக்கூடிய இந்திய எல்லைப் பகுதியிலிருந்து சுமார் 104 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பவல்பூரில் நடைபெற்ற அந்த ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத முகாம் மீதான தாக்குதலில் ஒரு ஹை வேல்யூ டார்கெட் யாரோ ஒருவர் அதில் உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு தகவல் என்பது வந்திருக்கிறது. அந்த விவகாரம் தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனை இது என்பதும் தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பாக கூறப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த தாக்குதல்கள் மொத்தம் 9 இடங்கள் நடைபெற்ற இந்த தாக்குதல் பெரும்பாலானவை லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது உள்ளிட்ட அமைப்புகளுடைய தலைமையகமாக செயல்பட்டு வந்த